ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. மழை எப்படிதான் பெய்யுதுங்குது? மழை திருக்கோளை அருகில் ஆலத்தம்படி ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு அரை மணி நேரமா கனமழையா பெய்துட்டு இருக்கு ஐயா. ஓ, ஓகே 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 ஓகே. மத்தியானம் ஒரு மழை, காலையில ஒரு மழை வந்திருக்கும். மத்தியானம் காலையில விட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் பெஞ்சதையா லேசா. ஓகே ஓகே. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு. இப்பதான் கனமழையா இருக்கு ஐயா. ஓகே ஓகே. அது வேளாங்கண்ணில இருந்து தொடர்ந்து அது உள்ள வந்துட்டே இருக்கு, மேக குவியெல்லாம் அப்படியே. அதனால இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour to 1.5 hours தொடர்ந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல. அந்த அளவுக்கு பெஞ்சதுன்னா போதும் யா நமக்கு. நாளைக்கு மாலை 3 மணி வரைக்கும் இருக்கு நம்ம இந்த இடத்துக்கு வாய்ப்பு. நாளை அதிகாலை கனமழையா இருக்குமா ஐயா? இப்போ நைட் இருக்கு, கனமழை இருக்கு. விடிய காலையில இருக்கு, விடிய காலையும் இருக்கும். ஆனா கனமா இருக்காது, கொஞ்சம் ஹீட் ஆனதா. நாளைக்கு இப்போ ஒரு 11 மணிக்கு 10-11 மணிக்கு இன்றைய இரவு பேரதான் கனமழை. இன்னைக்கு இரவு நாளை 11 மணிக்கு ஒரு பெய்யும், நல்ல மழை பெய்யும். அதாவது இரவுன்னா அதிகாலையில ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு முறை பெய்யும். சரிங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு பெய்யும். இடையிலயும் வரும் மழை, அது லேசா அளவா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அடுத்தது சார், அடுத்து ஒண்ணு 24, 25 அடுத்த மழை. அதுவும் இதே போல காற்று சுழற்சி தான், அதாவது கிழக்கு காற்று கொண்டு வர்றது. நம்ம 25 வரைக்கும், நம்ம ஜனவரி 25 குடியரசு தினம் வரைக்கும் சொன்னது அது கரெக்டா இருக்கு. ஆமா, அதே போல இந்த ஜனவரி 24, 25 ஒரு மழை இருக்கு. அது கடலூரோட சிதம்பரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் போல் தெரியுது. உள்ள கல்லணை வரைக்கும் தான் போகும் போல தெரியுது, அதுக்கு மேல போகாது. தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இது. இந்த மழையே ஒரு பெரிய திருப்தியை கொடுத்துருக்கியா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி 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 நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 12 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை இல்லாமல் காற்று குவிதல் எல்லாமே கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டம் வழியாக குவிந்து கொண்டிருக்கிறது. நல்ல மழைப்பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து விட்டு பலத்த மழைப்பொழிவாக கொடுத்திருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்த நிலையில் இப்பொழுதுதான் கடலூர் மாநகரத்திற்கும் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது. அதே போல மீண்டும் பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலையிலிருந்து மதியம் வரை தொடர்ச்சியாக பெய்த மழை மாலை கொஞ்சம் தீவிரம் குறைந்து தூறல் சரலாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில அந்த மழைப்பொழிவு, டெல்டா மழைப்பொழிவு உள்ளே முன்னேறி திருச்சி மாநகரம், திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், வடக்கே துறையூர் உட்பட மழை முன்னேறி இருக்கிறது. துறையூர், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தோட முட்டம், காட்டுமன்னார்கோவில், அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகரத்திற்கும் மழைதான். இப்படியே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு உள்ளே மழை மேகங்கள் இரு காற்று இணைவால் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இது கரூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் உள்ளே, அதாவது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி வடக்கு, நாமக்கல், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கு தெற்கே திண்டுக்கல், கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மையப்பகுதி, புதுக்கோட்டை போன்ற மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு நல்ல மழை காத்திருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டாவின் தெற்கு பகுதியில் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு இரவு கனமழை இருக்கு தெற்கு டெல்டாவிலே. அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும் இருக்கிறது. மதுரை, கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி இந்த பகுதிகளுக்கெல்லாம். டெல்டா மாவட்டத்தில் மாலை ஒரு 6:30 மணிக்கு இப்போ நீங்க கூட இதில் செய்தியாக வந்திருக்கும் உங்களுக்கு, திருக்கோளை அருகே கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, அதாவது வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் மற்றும் வேட்டைக்காரன் இருப்பு பகுதிகளில் இருந்து அப்படியே உள்ளே முன்னேறி வரக்கூடிய அந்த இரு காற்று இணைவு வனக்குடி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூண்டி, திருக்குவளை, திருநெல்லிக்காவல், எட்டுக்குடி,
ஆலத்தம்பாடி மற்றும் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே அது வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர், மாவூர் மற்றும் தண்ணீர் குன்றம் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மன்னார்குடியை இரவு 7:15 மணி 7:30க்குள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார்குடி மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி தெற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். மதுக்கூர், வடசேரி, தஞ்சாவூர் மாவட்ட வடசேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அது அப்படியே தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல நன்னிலத்திலிருந்து வலங்கைமான், கும்பகோணம், குடவாசல், அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், பாபநாசம், திருவையாறு, இதெல்லாம் கனமழை பொழிவை அரியலூர் மாவட்டத்தின் எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கல்லணை பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு கொடுக்கும். இன்றைக்கு முன்னிரவிலே படிப்படியாக இந்த மழை மேகங்கள் உள்ளே உண்டாகும். உள்ளே மழைப்பொழிவு தொடங்கவில்லை என்று கவலைப்படாதீர். கண்டிப்பாக நாளை மதியத்திற்குள் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், பெரும்பாலும் நாமக்கலுக்கு தெற்கே தான், சேலத்துக்கு தெற்கே தான் இருக்கும். அதே போல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இதற்கு தெற்கே தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி இதற்கு தெற்கே தான் இருக்கும். அதற்கு வடக்கே வாய்ப்பில்லை, மன்னிக்கவும். இதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். நாளைக்கு தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கெல்லாம். காரணம், இந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவில் விட்டு விலகி குமரிக்கடல் போன பிறகுதான் இந்த மழைப்பொழிவு, கிழக்கு காற்று குவிதல் எல்லாம் ஏற்படும். இப்பொழுது அது மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. விலக தான் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு மழை. நாளை மாலை வரைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கு. நாளை மாலைக்கு அப்புறம் முற்றிலுமாக தெளிவடைஞ்சிடும். நாளைய மறுதினம் போகி பண்டிகைக்கெல்லாம் மழை கிடையாது. நிம்மதியாக பொங்கலை கொண்டாடலாம். நல்ல ஒரு வானிலை அமைஞ்சிடும். போகி பண்டிகை, பொங்கல் எல்லாமே. அடுத்த மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் வானிலை தொடரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல சுழற்சி இருக்கு. கிழக்கு காற்றை இங்கே ஏற்றல, ஆனால் குளிர்காற்றை இருக்கிறது. அது இருந்துட்டே தான் இருக்கும். அதனால குளிர் இருந்துட்டே இருக்கும். இது மழை போனதுக்கு அப்புறம் குளிர் இருக்கும், மூடு பனி இருக்கும், பொங்கல் நேரத்துல எல்லாம் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவிலே வாட்டும் குளிர் இருக்காது, குளிர் இருக்கும். ஆனால் பொங்கலுக்கு பிறகு மூடு பனி எல்லாம் வரப்போகிறது. அது தொடர்பாக விரிவான அறிக்கை இருக்கிறேன். மழைப்பொழிவு அடுத்தது. நம்ம ஏற்கனவே ஜனவரி 26 வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து பொறுமையா இருக்கணும். நேற்றை கூட பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம் பகுதியிலிருந்து பெய்யுமான்ற ஏக்கத்தோட கேட்டாங்க. அந்த அறிக்கை கூட ஏற்கனவே போட்டிருக்கோம், பதிவு செய்து. அவர்களுக்கு பெய்யும்னு சொன்ன பெய்தது. உங்களுக்கும் அதே போலதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை மாலை வரை பொறுமையா இருக்கணும். புள்ளம்பாடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் வருகிறது. இப்போ அரியலூர்ல பெய்யுற மழை, தஞ்சாவூர் வரக்கூடிய மழையும் அது திருச்சி மாவட்டத்தின் போல் பகுதிகளுக்கு பெய்யும். இப்போ மன்னார்குடி வரக்கூடிய மழையும் அது அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்வக்கோட்டை கூட மழை தாங்க. இன்னைக்கு நல்ல மழை கந்தர்வக்கோட்டை. மீண்டும் கந்தர்வக்கோட்டை மற்றும் ஒட்டுமொத்த திருவோணம், செல்லம்பட்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மன்னார்குடி மழை பொழிவை கொடுக்கும். ஒரத்த நாடுகள்லாம், பாப்பாநாடு, பட்டுக்கோட்டைக்கும் கொடுக்கும். ஆகவே இந்த மழைப்பொழிவு நாளை மாலை வரை இருக்கு. சரி, அடுத்த மழை 24, 18, 19 எதிர்பார்த்தோம். 17, 18, 19 எதிர்பார்த்தோம். 2 நாள் தள்ளி வருது. ஆனால் அந்த 18, 19 குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு மேகமூட்டத்தை கொடுக்கக்கூடிய வானிலை இருக்கு. அந்த நிகழ்வு ஒரு தூறலை கொடுக்கலாம். 18, 19, 20 தூறலை கொடுக்கக்கூடிய வானிலை இருக்கு. அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 24, 25, 26, 24, 25, 26. ஆனா 26 முடிவடைந்துடும் நினைக்கிறேன். 24, 25 கண்டிப்பா மழை இருக்கு. சார் இப்படிதான் சார் சொன்னீங்க. கண்டிப்பா இருக்கு. கிருஷ்ணகிரி இருக்கு, தர்மபுரி இருக்கு, பெங்களூருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இதுவும் என்ன சார் பெய்யவா போகுது? நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கும். நாள் நெருங்கும் பொழுதுதான் உறுதிப்படுத்தலாம். நான் இப்படித்தான் சொன்னதான் உங்கள்கிட்ட இருந்து பிரச்சனை இல்லாம எல்லாரும் போல் வாழலாம். உண்மையும்தான். ஆனால் உண்மை என்னன்னா, மழை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்ப பெய்யும் இடத்துல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். பெய்யாத இடத்துல இப்படி சில பிரச்சனைகள், குளிர் அதிகம், சதவீதம் நாம எதுவும் கொண்டு வரல. இந்த அளவிற்கு ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி மழை வரும்னு சொல்றதே பெரிய சவாலுங்க. இதுக்கே என் முடி பாதி கொட்டி போச்சு, தலைவலி, எல்லா பிரச்சனையும் இருக்கு.
உறக்கம் தொலைத்து இருக்கிறேன், அதை முதல்ல புரிஞ்சுக்க. முதல்ல உறக்கம் தொலைத்து ஒழித்து கொண்டிருக்கேன். எனக்கு தூங்கனா கூட தூங்க முடியாது, தூக்கம் வராது. யாராவது என்ன அறியாம யாராவது மயக்கம் ஏதாவது தூக்க மாத்திரை எதுவும் கொடுத்தா தானே தவிர நான் எனக்கு தூக்கம் வரும் தவிர இந்த வானிலை ஆய்வுல உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சொன்னவங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு உறக்கம் இருக்காது. புரியுதுங்களா? எனக்கு உறக்கம் இல்லை, இருந்ததே இல்லை. எந்த விடுமுறை நாள்லையும் தூங்கியது கிடையாது, சனி ஞாயிறுல கூட தூங்கியது கிடையாது. இரவுலையும் உறக்கம் குறைவுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இருக்கு நிம்மதியை விட நான் எனக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல மழை பெஞ்சுன்னா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா எனக்கு தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சாதான் எனக்கு மகிழ்ச்சி. எந்த காலத்திலையும் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. எந்த பருவமழையும் எந்த ஊர்லயும் முழுமையான திருப்தியான மழை பொழிவை கொடுத்து கிடையாது. அப்படி கொடுக்கணும்னா கடலோர மாவட்டங்கள் மூழ்கினாதான் உள்ள போய் ஃபுல்லா கொடுக்கும். கடலோர மாவட்டங்கள் மூழ்கினாதான் உள்ள கொடுக்கும். அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையில பெய்த மழை மாதிரி பெய்தாதான் மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சாதான் அன்னைக்கு தான் நான் நிம்மதியா இருக்கலாங்கிறது உங்களுக்கும் தெரியும். புரிதல் இருக்கணும், புரிதல் வேண்டும். அப்படித்தான் இயற்கையும். ஆனா அதே போலதான் வரக்கூடிய 24, 25 அடுத்த நிகழ்வு, அதுக்கு பின்னணியும் ஒரு நிகழ்வு இருக்கு. இவையெல்லாம் நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும். 24, 25 மிதமான மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மிதமான மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கு வாய்க்கிறது, கனமழைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. 24, 25 கடலூர் வரைக்கும் எட்டி பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. காலைல கூட நம்ம சொன்னோம், அப்போ கொஞ்சம் அவசரமா பார்த்தேன். ஆனா இப்போ நல்லா ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இப்ப இந்த படங்கள் கூட இணைச்சிருக்க பாருங்க. கடலூர் வரைக்கும், அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் கூட, திருச்சி வரைக்கும் கூட எட்டி பிடித்து அந்த மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 24, 25 இதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படிதான் உங்கள்ட்ட இருந்து தப்பிக்கலாம். வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்க. என்ன வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்க. இனிமே நான் அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் அப்படித்தான் சொல்ல போறேன். வாய்ப்பா எடுத்துங்க, எல்லாமே வாய்ப்பா எடுத்துங்க. மழை இருக்கு, ஆனால் நாளை வரைக்கும் பொறுமை காக்கணும். இந்த மழைக்கு அடுத்த மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா. வேதாரண்ய தென் மாவட்டங்களுக்குள்ள இருக்கு. 24, 25 அடுத்த மழை. 18, 19 தூறலாம். 24, 25 சற்று கனமழையே இருக்கு, பரவலான மழையே இருக்கு. இப்ப பெய்யறது மழையே வாய்ப்பு தெரியுது. இப்ப பெய்யற மழை போலவே வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த குளிர் காற்று வரல, ஏதாவது செட்டிங் குளிர்காற்று திசை மாற்று வச்சிருந்துன்னு வச்சுங்க, நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். அங்க மேற்கத்திய இடையூறு வரப்போகுது. அதனாலதான் சொல்றேன், மேற்கத்திய இடையூறு அதே நாள்ல நான் வரைந்திருக்கூடிய இணைத்திருக்கூடிய 24, 25ஆம் தேதியோட மாதிரி படம் ஒண்ணு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுல மேற்கத்திய இடையூறு வரும். மேற்கத்திய இடையூறு வந்தால் குளிரை தடுக்கும், அங்கே கட்டுப்படுத்தி இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலதான் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு 24, 25 முன்னேறி பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை எல்லாம் வாய்ப்பா எடுத்துங்க. அடுத்த மழை 24, 25. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நிலக்கடலை விதைப்போர் நாளை மழை நிறைவடைந்த பிறகு நாளை மறுதினம் விதைப்பை தொடங்குங்க. பொங்கல் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். பொங்கல் முடிந்த அடுத்த நாளாவது விதைங்க. அப்பதான் நம்மளுக்கு 24ஆம் தேதிக்குள்ள முளைக்கும். புரியுதுங்களா? முடிந்தால் போகி பண்டிகை இன்னைக்கு முடிந்தாலும் விதைங்க. அப்போ இல்லைன்னா 24, 25 மழை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு விதைங்க. அப்புறம் லேட் ஆகிட்டே இருக்கு, உண்மையிலே லேட் ஆகிட்டே இருக்கு இந்த மழை. இந்த மழை டெல்டாவில் விளக்கடலை விதைப்பை சில இடத்துல பாதிச்சிருக்கு. இப்ப கூட இன்றைக்கு பெய்த மழை நிலக்கடலை முளைத்தது முளைக்காத பிரச்சனை எல்லாம் இருக்கு. விவசாயிகளை கேட்டும்பொழுது கொஞ்சம் வேதனையா தான் சொன்னாங்க. ஆனா இந்த மழை நாளை வரை இருக்கு. இது முடிந்த பிறகு நாளை மறுதினம் போகி பண்டிகை அன்னைக்கு விதைச்சா கூட நல்லதுதான். போகி பண்டிகை அன்னைக்கு என்னைக்கு 14ஆம் தேதி, 14ல இருந்து 24ஆம் தேதி சரியா 10 நாள் இருக்கு. அதை நீங்க கணக்கு போட்டுங்க. சரியா 10 நாள்ல முளைப்பு வர்ற மாதிரி. 24ஆம் தேதி, 25ஆம் தேதி மழை இருக்கிற மாதிரி தெரியுது. தொடர்ந்து நீங்க வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்குங்க. கனமழை வாய்ப்பே தெரியுது. இப்ப பெய்யற மழை மாதிரியே தெரியுது. ஆகவே இப்ப பெய்யற மழை மாதிரி இருக்கிற எங்களுக்கெல்லாம் பெய்யல சார். உள்ளே கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அப்படித்தாங்க இருக்கும். திருப்பத்தூர், வேலூர் ரொம்ப கஷ்டம்ன்றது. நீலகிரி இப்ப பெய்து மழை. நீலகிரி பெய்து இப்ப மழை. நீலகிரி கடும் குளிருடன் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. மேகமூட்டம் கடுமையான ஒரு குளிரோட மழைப்பொழிவு பொழிஞ்சிட்டு இருக்கு நீலகிரி மாவட்டத்துல. ஊட்டி, குன்னூர் எல்லாமே, கோத்தகிரி எல்லாம். ஆகவே மழைப்பொழிவு நாளை வரை இருக்கிறது. பொறுமை காக்க வேண்டுகிறேன். அதற்கு அடுத்த மழைப்பொழிவு 18, 19 தூறலாம். அதை விட்டுருங்க, அது தூறலை சேர்க்க வேண்டாம். 24, 25 கனமழையே தெரியுது. கண்டிப்பா டெல்டா தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை தெரியுது. 24, 25 நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.